அங்கே பாரு டைமண்ட் ஃபேக்ட்ரி இருக்கான். நாங்கள் இங்கே வந்து 53 euros கொடுத்து என்ன புக் பண்ணோம்? ஆம்ஸ்டர்டாம் இல்லை பஸ்ஸா டிக்கெட் புக் பண்ணோம் 53 euros கொடுத்து. ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்திருக்கோம். அவங்க ஒரே ஒரு போட் ரைட் மட்டும் முடிச்சுட்டு எங்களை என்னமோ பண்ணிட்டு 6:15க்கு மட்டும் நீங்கள் வந்து இல்லைன்னா விட்டு போயிடுவோம். காலையில எந்திரிச்சோம். அவர்கிட்ட நான் எப்படி திட்டு வாங்கினேன் தெரியுமா? சொல்லு. நல்ல நாய் நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி விட்டு கேள்வி சார். ஒரு 5 minutes not 5 minutes 10 minutes இல்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன். 6:15க்கு வரணுமா, ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் விட்டு போயிடுவோம், கவலையே கிடையாது அப்படி சொன்னாங்க. மூட அமைதியாரு அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா காலையில நான் தான் லேட் பண்ணேன். 7:30க்கு இருக்க சொன்னாங்க. நான் எந்திரிச்சதே 7:30க்கு தான். அப்படியே மடியில் உட்காந்துக்கும். ஆனா ரெடியாகி வந்தோம்ல, என்னையே குறை சொல்லிட்டு இருக்காங்க காலையில இருந்து. ஏன்னா மேடம் எந்திரிச்ச டைமிங் கேளுங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு இங்கே இருந்திருக்கணும்னு கேட்குறேன். 8 o'clock வந்து பானோஃப்ல இருந்திருக்கணும். நான் வந்து 7:30க்கு தான் எந்திரிச்சேன். சரி டைமுக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். எப்படியோ 8 மணிக்கு ட்ராம்ல கூட ஏறல. ஆமாம் 8:40க்கு வந்து இவ்வளோலாம் ஏன் ட்ராம்ல 8:40க்கு தான் வந்தோம். ஏற்றணும். பஸ்ல தானே வந்தோம். சரி அப்போ ஒன்னும் பஸ்ல குரூப் பஸ் தானே. பஸ் நான் மட்டும் லேட் பண்ணல. பின்ன நீ தான் லேட் பண்ண. ஓடி பரவாயில்ல எப்படியோ வந்துட்டீங்கல்ல. அதான் இங்க நடுரோல உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. நான் உங்களை காப்பாத்துறேன். சொல்லு. எனக்கு சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் கூட்டு போ. எனக்கு அது போதும். காசு ஃபுல்லா பிரீத்தா பே பண்ணுவா. நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இது நல்லா இருக்கும். பர்த்டே ட்ரீட் இன்னும் தரல. வச்சிருக்கா பேங்க் பேலன்ஸ் 1.83 CR. இந்த டீடைல்ஸ்லாம் சொல்லலாமா யூடியூப்ல? ஆமா டாக்ஸ்ல பாத்துட்டு வந்து பிரீதா அப்பா பெரியாருங்க வாங்க. பிரீதா குடும்பமே பாக்குறாங்க சேனல்ல. ஓ இல்ல நான் எதுவும் சொல்லலைங்க. என் பேர் வந்து ஜெயஸ்ரீ மகாலட்சுமி. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். சரி அமைதியாவே இருந்தா எப்படி வியூவர்ஸ் வருவதா? பேர் என்ன பேசுறதெல்லாம் பேசி பிடிச்சிருச்சு. என் பேரு ஜெயஸ்ரீ. என்ன ஜெயஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். இன்னொரு சேனல் இருக்குல்ல, இங்கிலீஷ் மீ நாட் கம்ஃபர்டபிள். இங்கிலீஷ் மீ நாட் கம்ஃபர்டபிள். நான் தமிழ்லயே பேசுறேன். காபி கூட அடிச்சு போடலைங்க. வாயில தான் பேசுறோம். அது கூட முழுசா வராது. போலாமா? சரி இப்ப எங்க போறோம் தெரியல. இன்னும் எங்க போறோம்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு 6:15 ஆகுறதுக்கு? நாங்க காலையில வந்து எதுவுமே சாப்பிடல, அப்புறம் மத்தியானமும் எதுவும் சாப்பிடல. என்ன பண்ணோம்னா நியூட்டெல்லா எடுத்துட்டு வந்தோம், பிரெட் பேக்கெட் தூக்கி போட்டு வந்தோம். ஒரு பெரிய பிரெட் பேக்கெட்டு அப்புறம் எடுத்துட்டு வந்து இங்கே தான் தடவி பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாம லஞ்சும் சாப்பிடாம ரெண்டுக்கும் நடுவில் சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ தான் போயிட்டுருக்கோம். எங்கேயும் போகல, இப்போதைக்கு சும்மா தான் அப்படி உட்காந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடமே ஒரே குப்பையாக இருக்குது. வந்ததுலேருந்து கடுப்பாக இருக்குது எனக்கு. இந்தியாவே பரவாயில்லன்னு அப்பப்போ தோணுது எனக்கு. அப்பப்போ இல்லை நிறைய வாட்டி தோணுது. என்ன இங்கே எல்லாமே காஸ்டஸ் இருக்குது, குப்பையாக இருக்குது. சிகரெட் அடித்து தள்ளுறாங்க, சிகரெட்டே பிடிக்கல. ஜெயஸ்ரீ வேற பிடிக்கலன்னா இதாகும். ஆமா அவ்வளவுதான். கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2 பிடிப்பா. ஏய் இல்லடி, ஏன்டி இப்படி இருக்க? மூச்சே விட முடியல என்னால. சிகரெட்டே பிடிக்க கன்றா. எனக்கு தெரியாதுங்க. பாருங்க என்னென்ன பேசுறா பாருங்க. ஆன்ட்டி நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், பாத்துக்கோங்க. எனக்கு சிகரெட் ஸ்மெல்லே பிடிக்கல. கன்றவேர் எல்லா இடத்துலயுமே போட்டு வச்சிருக்காங்க. இந்தியா விட ரொம்ப குப்பையா இருக்கு. குடிச்சிட்டே இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் நாங்க கடைக்கு போனப்போ குடிச்சிட்டு இருக்கானுங்க. குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கிறானுங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, அங்கேயே போடுறாங்க. ஃபுல்லா சிகரெட் ஸ்மெல் மட்டும்தான். இங்க வந்து நாத்தமா நாறுது. என்ன பண்றது, இந்தியா பரவாயில்ல. நீங்க ஏதாவது அப்ராட் வரலாம்னு பிளான் இருந்துச்சுன்னா இந்தியா கூட கம்பேர் பண்ணி வருங்க, வராதுங்க. எங்க போக போறோம் இப்போ? சும்மா எங்கயாவது. என்ன ஸ்கொயரா?
என்னடி டான்ஸ் ஸ்கொயரா? ஊர் பாக்குறீங்களா? ஊர் காட்டுறேன். கண்டதா பேசுறீங்க, பேசுங்க பரவாயில்ல. எல்லாமே வரும், எதுவுமே எடிட் பண்ண மாட்டேன். அதான் எங்க அப்பா இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, சென்ட் பண்ணா கூட பாத்துருவாரு. நான் அனுப்பி விடுறேன், எல்லாரும் பார்ப்பாங்க. டிக்கெட் மாதிரி வரும். ஃப்ரீயா ஹெல்ப் பண்ணுங்க गाइस. ஏன்னா அதான் வந்து ட்ராம், அது நாங்கள் டாய்ஸ்லாண்டோட டிக்கெட் கார்டு தான் இருக்கு, இங்கேக்கு இல்லை. வாட்? accepting my money. Why? What? அப்ப கார்டு நான் பே பண்றேன். எனக்கு காசு. Can I pay you? Yeah, sure. What are you buying? Strip waffles on the thinner waffles. Okay. I'm coming. Can I also join? Come please. Okay. வா நீ வா. வா போயிட்டு வந்துடுறோம், வரியா? ஏய் இரு, வாடு வா, போயிட்டு வந்துடலாம். அங்கதான் போறாங்க அவங்க, ஒரு கடைக்கு வாஃபில் வாங்க போறா ஸ்ரேயா. வா நீ வர. அவ பைத்தியம், அவ பார்க்க தானே போறோம் நம்ம. ஓடி நீ மூடு, பேசாத. So guys, I'm your tourist guide. நான் உங்களுக்கு என்ன இரு மறுபடியும் ஆரம்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. Okay guys, so this is the monument in which என்ன நடந்து பாக்குறீங்க? சரி சீக்கிரம் சொல்லு. This is the monument நம்ம வந்து World War II ல இருக்கிற வந்து Dutch soldiers-க்கு வந்து ஒரு tribute-ஆ, the ones who died there அப்படினா tribute-ஆ சொல்லி முடிக்கட்டும். They have like symbolized this, so these are everyone who sacrificed their life during World War II. பார்த்து படிக்கிறா, பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா ChatGPT-ல பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற lion வந்து this is the one that represents the Dutch Dutch province of the Daphne. So that is எதுவுமே இல்ல. உன் மேல ஏதாச்சும் இருக்கான்னு கேளு. என்னாச்சு? எல்லாரும் ஏதோ நோண்டுறாங்க பேக்லயும் பின்னாடியும். யா பின்னாடி எதுல முன்னாடி மட்டும் அழகு. Daphne தொலைச்சிட்டான். போய் உட்கார்ந்துருப்பாடி எங்கயாவது. எமையும் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. தான் அங்க இருக்காங்க பாரு. அவளே எமையோ. மோனுமெண்ட் கீழே ஒரு 2 மோனுமெண்ட் பாத்துறோம். இங்க பாருங்க, இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? பாருங்க, கால் வலிக்குதுன்னு போய் உக்காந்துட்டாங்க. அந்த அக்கா நவரவே மாட்டிக்கிறாங்க வீடியோ எடுக்கிறேன்னு. என்னடி பாரு, இன்னொரு அக்காவும் வந்து நின்ட்டாங்க. Yeah. Let's do somewhere where. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? தாத்தா பாட்டியை போட்டோ எடுக்கிறோம். கியூட்டா இரு எப்படி அவங்க போஸ் கொடுக்குறாங்க பாரு. We just made a round and came back to the front. ஏய் நீ இல்லடி, இவ வேற. Isn't that so cute? அப்ப எதை எடுத்த நீ? என்ன எடுக்கல. பின்னாடி தாத்தா பாட்டி இந்த வயசுலயே எவ்வளவு காதலோட சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. முடி எப்படி அழகா. காதலோட தான் வந்தேன். காதல் யார் மேல காதல்? காது 2 காது இருக்கு. நான் காதுகள் சொல்லல, காதுகள். அவங்க எவ்வளவு காதலோட இருக்காங்க அப்படின்னு. இந்த காலத்துல காதல் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும் தானே? இந்தியாவுக்கு போனா 10 ரூபாய்க்கு வாங்குவேன். வெண்ணில கரெக்டான ஷாப்பா பாருங்க, தெரியுதா? இதுதானே தப்பான கடை கட்டுறேன். தெரியுதா?
அதான் வெண்ணிலா ஓன் பண்ற கடை இருக்கும். பரவாயில்ல, நான் சொல்றேன். அதான் என்ன சொல்லு, வேப் லைஃபா. இல்ல guys, அப்படிலாம் நான்லாம் இங்க தான் போவேன் guys. இது என்ன கடை? Kinder Joy Bakery. கிண்டர் செமையா இருக்கு, இங்க பாருங்களா. நாம நேரா இப்போ நம்ம எங்க போறோம்? நம்ம வந்து ஒரு கேசல் பார்க்க போறோம். கேசல் பார்க்க போறோமா? We came here with zero plans. நான் எல்லாருக்கும் டூர் கைடா இருக்கேன். 50 euros கொடுத்துட்டு இப்போ நடுரோல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. 53 இந்தியன் ருபீஸ் வந்து 5300 rupees. உனக்கு இப்போ வந்து ஆள் இல்ல, நீ தான் யூடியூப்ல சம்பாதிக்கிறியே. 10 ரூபா கூட இது வரைக்கும் யூடியூப்ல வரல. 10 ரூபா கூட, 1 ரூபா கூட வரலையா? 10 ரூபா எடுக்கிறேன், அதுதானே. இங்க பாரு, டோட் பேக் தெரியுதா? நாம ஆம்ஸ்டர்டாம். ஆமா, நானும் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்லாம் இது இருந்துச்சு. நல்ல குவாலிட்டி பாருங்க. One for 250. Lakshma, you love this, I think. The shoes, the tulips, this tulip one here. Really? இங்க பாரு. Oh, hey, look at these. These are nice. One for 2. They're big and nice too. சரி வாங்க போலாம். எதுவும் Number எவ்வளோ பெருசா? எவ்வளவு பெருசு? அது 250-யா? That's so worth it. அதான் நான் யோசிக்கிறேன். நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது நல்லா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. What do you think? இப்படி ஒன்றும் இப்படி just one. 135 ஏன் ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் போடுவாங்களா? Hey, அப்படின்னா if you're getting 2, I'll get 1. We'll split the $7. That'll be less, right? இல்லையே. 7 divided by 2 என்ன? Wait, let me think. 7 divided by 3. 3 ரெண்டு வரும். நம்ம ரெண்டு பேருக்கு நல்லதான 7. இல்ல, நம்ம 3 magnetsல பண்றோம்ல. சோ அப்படினா ஒரு magnet 2.3 வரும். ஓ, இப்படி வளர்க்க. ஆமா. சோ நீ ரெண்டு வாங்குனா 2.3 into 2.3. சரி, ஓகே. போலாமா? உங்களுக்கு ஊரை காட்டுறேன். நாங்கள் எல்லாம் காஜா இருக்காங்க. யாரை நம்பி நீ இங்க பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இடம் வந்து ரெட் லைட் ஏரியாவா. வெண்ணிலா தான் சொன்னான். எனக்கு உனக்கு இல்ல, எனக்கு எது ரெட் லைட் ஏரியானே தெரியல. அங்க ரெட் கலர்ல ரூ போட்டு இருக்காங்க. ரெட் லைட். ஆமா ஆமா. போலாம், ஏன் இப்படி பண்றீங்க? வரும்போது வாங்கிக்கலாம், வாங்க மாட்டோம் இல்லையா? இந்த ஊரே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க வந்து No words. No இங்க பாருங்க. Look at here. Is censor பண்ணிருந்தீங்க? Oh my god. What on earth? எல்லாமே கன்றாவே இங்க பாருங்களேன். எவ்வளவு கன்றாவியான ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு இடம். நான் நினைக்கிறேன் நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். I just feel like ஒரு இந்தியா ரொம்ப பரவாயில்ல, இந்தியாவிலே இருந்துக்கலாம்னு தோணுது. எல்லாரும் ரொம்ப டூ ஓப்பனா இருக்காங்க. என்னாச்சு, எங்க போறோம்? தப்பான இடத்துக்கு கூட்டு போவீங்க. நான் பஸ்ஸுக்கே போறேன். கரெக்ட். கரெக்டா திரும்பிட்ட. எனக்கு மூச்சே விட முடியல இந்த இடத்துல. சிகரெட் ஸ்மெல்லு கன்றாவே இருக்கு, எனக்கு பிடிக்காது. நம்ம 17 பேர் வந்து 10 பேர் தான் இருக்கோம். கையிடி இங்க பாரு. பார்த்தா காமிச்சுனா இல்லையான்னு தெரியல. கன்றாவியா இருக்கு இந்த ஊருக்கு. யாருமே வந்துடாதீங்க. இந்த ஊரு பேர் என்ன? ஆம்ஸ்டர்டாம். அப்படிலாம் இருப்பனாங்க. See, there are good places. Yeah, there are good places, but எங்களுக்கு தெரியறது எல்லாமே கன்றாவியா இருக்கு. இங்க வந்துட்டோம். என்ன? What? Yeah, that's the point. ஊர்ல இடமா இல்ல, எனக்கு புரியல. வேணும்னே. ஆமா, ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன். 3 நாளா
அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நான் போட்டுனா என்ன ஆகுறது சொல்லு. எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? இதுக்கா 3 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பி விட்டாங்க. Yeah, this is nice. At least I'll show you. இப்ப பாரு சர்ச் பண்ணுவா. பாரு இப்ப பாரு சர்ச் பண்ணுவா. படிச்சுட்டு வருவா. அப்படியே போய் படிச்சுட்டு வா. போய் படிச்சுட்டு வர போறா. இதுதான் ஒரு கேஷலாம். லக்ஷணா மண்டை தான் தெரியுது. கேஷலாம் ஒரு சட்டை 20 யூரோக்கு சாதாரணமா விற்கிறாங்க. கார்ஸ் இதெல்லாமே பழசா இருக்கு. நல்லாவே இல்ல. நல்லாவே இல்ல. சாதாரணமா இந்த ஊர்ல சட்டை 20 யூரோஸ்க்கு விற்கிறாங்க. பாரு மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கோம். சட்டையை ஊத்து பார்த்தா 2500 ரூபாய்க்கு விற்பாங்க. நல்லாவே இல்லை எதுவுமே. This is called the Newmark Devag. Okay, that means it's like Devagna, exactly the way house. So when they built this was 1488 la. இது வந்து ஒரு பேலஸ் கிடையாது. இங்க வந்து லைக் ஆம்ஸ்டர்டாம் was a major trading area மாதிரி. Okay, so what they did was they exported the goods from here and the பேர் ஏன் the way house னா இங்க தான் the goods வந்து அவங்க weigh பண்ணாங்க. weigh பண்ணி இங்க இருந்து they like supplied it to the local markets and all. So this is the area and this was built in what 1488. This yes 1488 yes. It's part of Amsterdam city. Na ChatGPT okay va oh no that's the only thing I know in Tamil. And one more thing book kalada kotla. What does that mean? Was I don't know. It means Mandela yeah kotla. Where are you from? I'm from London. oh But like I know India very well. So I was born in India. So I've also been to Andhra Pradesh, Guntur. Nice. I love the way you were like, guys, listen, this was made in 1488. I'm in Amsterdam, I'm like, okay, this is also a way of traveling. Let's just stand here and learn the history from Indians as well. ChatGPT the time. Very nice, very good. Keep going. I'm alone, I can't do that much of things. You're alone, you came here alone? Yeah, I can't do that much of, labor. But if I had friends like you, I would have loved it. Oh my goodness, one is calling me, oh, this was made in 1588. yeah. I was like, okay, nice. Keep going, yeah. How many days are you guys here for? Here 30 days. We are for 30 days, 1 month. 30 days? Not here in German, Düsseldorf. Amsterdam just for 1 day. Why? It's just like a day tour. Tour, it's like a Day trip. yeah. Should I also come with you? You are standing in front. No, it's okay, it's okay. You should also come in videos now. You are Yeah. Okay, yeah. Bye. Have a great day. Yeah. Bye-bye. Bye. Poorin. பாருங்க கண்ணாடி தெரியுதா? இதான் என்னோட அவுட்ஃபிட் ஆஃப் தி டே. அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேசுனாங்க. நான் படத்துல பார்த்தா அத்தனைக்கு புரிஞ்சு அதுல பார்த்தேன். பார்த்தல நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் போடுறேன் எல்லாமே. நான் அதெல்லாம் பார்த்தது அதுதான் அந்த ஆர்கன். என்னாச்சு டாஃப்னி உனக்கு? அச்சோ ஏன் என்னாச்சு? டாஃப்னி எனக்கு அங்க மேல போணும்.
இங்க பாருங்க வில் ஷோ வெயிட் ரக்ஷனா கம் திஸ் இஸ் ஃபார் இது வில் ஷோ அவுட்ஃபிட் see Outfit share. It looks actually so similar. That's what. Even Shuri wore flowers. It's very similar. Looks like வேற கலர்ல அங்க மேல போலாமா போலாம் ஃப்ரீயா அவ்வளோதான் ஊரே ஒரு மாதிரி இருக்கு ஆம்ஸ்டர்டாம் வரலான்னு இருந்தீங்கன்னா மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும் ஃபஸ்ட்டு ரக்ஷனா உங்கள் ஆம்ஸ்டர்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு very tiring, not as I expected. இந்த ஊருக்கு ஆமாம் ஊர் ஃபுல்லாக குப்பையாக இருக்கும் போகிற இடம்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் பயமாக இருக்கும் மென்டல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் ரொம்ப ரெடியாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வரலாம் அவ்வளோதான் ஷோக்கு வேணும்னா வரலாம் இதெல்லாம் வேணாண்டி மொத்தத்தில் நல்லாவே இல்லை இன்னைக்கு காலையில் when did we reach 12 o'clock we reached ஆமாம் நீ 3 வரலன்னா எவ்வளோ திட்டிருப்பீங்க என்ன ஏன்னு எனக்கு தெரியும் சரி ஓகே அடுத்து வேற என்ன ஊர் சொல்லு பெல்ஜியம் அடுத்து என்ன ஊர் எங்கேயுமே போகாதீங்க நல்லாவே இல்லை ரீஃபண்ட் தருவாங்களா ஏதாவது ரீஃபண்ட் தருவாங்களா ஏதாவது கேட்டா ரீஃபண்ட் தருவாங்களா சூப்பர் ரீஃபண்ட் டிக்கெட்ல போட்டுருக்கு ஆமா வீடியோ எடுத்துட்டீங்க ஆமா உன்னோட ஆப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு எனக்கு பிடிச்சிருந்துச்சு எந்த சைடு லைட் இங்கே தான் நல்லா இருக்கு ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் காசு பே பண்ணிட்டோம் அதனால எனக்கு பிடிச்சிருச்சு சரி அவ கட்டாயத்துல இருக்கா அவ்வளவுதான் விட்டுருங்க இங்க பாரு நான் உனக்கு சொன்ன பாயிண்ட் அதே சொல்ல வேணாம் see it's kind of like நாங்க கரெக்ட்டா ஆம்ஸ்டர்டாம்க்கு வந்திருக்கோம் which is like the capital of Netherlands so அப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அதனால இட்ஸ் லைக் நிறைய பேர் பாப்புலேஷன் கொஞ்சம் குப்பையா இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு கொஞ்சம்லாம் இல்லை ரொம்ப அதை வச்சு நீ என்டையர் நெதர்லாண்ட்ஸை ஜட்ஜ் பண்ண முடியாது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஃபர்ஸ்ட் இறங்கினோடனே டெல்லியில் நடுல போட்டு அது எப்படி இருக்கும் அதை வச்சு இந்தியாவை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுமா ஜெயஸ்ரீ மகாலட்சுமி நான் பண்ணுவேன்டி அதையும் பண்ணுவேன் that's my point of view சரி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்க வரலாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்க வரலாம் வாங்க என்ஜாய் பண்ணுங்க எங்கள மாதிரி எனக்கு என்ன இந்த ஊரே ஒரு பரதனடி இருக்கு போற ஸ்ட்ரீட்ல பத்தல ஒரு கடை பார்த்தேன் இதுக்கு போறோம்டி தெரியும் யாரு நாமள தேடிட்டு போறோம் நம்மள போய் விட்டதே அங்கதான் how are you guys what did you do ஹலோ கைஸ் நாங்கள் வந்து ஐஐகேல தான் எங்களோட லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணுறோம் ஸோ ஐஐகே ப்ரொவைடட் திங்ஸ் சேயிங் உங்களை 3 கண்ட்ரி சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிக்கு லைக் வாட் ஆல் த கண்ட்ரிஸ் எல்சே லக்சன்பர்க் ஒன்று ஆம்ஸ்டர்டாம் ஒன்று அப்புறமா பெல்ஜியம் ஒன்று தட் இஸ் கேபிட்டல் ஆஃப் ப்ரூசல்ஸு அப்புறமா நெதர்லாண்ட்ஸு அதான் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்ட்ஸு அப்புறமா லக்சன்பர்க் இந்த 3 இடத்துக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஒரு இடத்துக்கு 53 euros அப்படின்னா இந்தியன் மணியில் 5300 rupees வரும் ஸோ வி ஃபெல் லைக் 3 கண்ட்ரி இட் உட் பி குட்டுன்னு நினச்சிட்டு வி டுக் 3 கண்ட்ரியுமே நாங்கள் 3 கண்ட்ரியுமே வந்து போட்டோம் பிகாஸ் 5000க்கு ஒரு கண்ட்ரி சுற்றி காட்டுறாங்க அப்படின்றப்போ இட்ஸ் ஒர்த் இட் தானே ஜெர்மனிக்கு வந்துட்டோம் 3 கண்ட்ரி 4 கண்ட்ரி அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் போனோம் ஸோ காலையில் நாங்கள் அதே மாதிரி 7:30க்கு கிளம்புனோம் 7:30க்கு பஸ் பிடிச்சி குரூப் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு 2.5 hours ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆம்ஸ்டர்டாம் தான் போனோம் 2.5 hours ஆச்சு அங்கே போயிட்டு இறங்குற உடனே நாங்கள் பஸ் ஷிப் ஒரு க்ரூஸ் ஒரு போட் ரைட் மாதிரி ஒன்று இருந்துச்சு ஸோ எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த போட் ரைட் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த வீடியோ வந்து ஓகே நான் ஊர் அழகாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்
அதுக்கப்புறமா அவங்க ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டுட்டாங்க. எங்களை இறக்கி விட்டப்போ டைம் வந்து ஒரு 12:30 இருக்கும். ஸோ இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து சுற்றி பார்த்துட்டு 6:15க்கு வந்து ஷுட் கம் டு த பஸ், இல்லைனா ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் நாங்கள் விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படி கணக்கு போட்டு கூட ஒரு 6-7 மணி நேரம் இருக்குது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்ச் சாப்பிடல, வெறும் ப்ரெட்டு நட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை தடவி சாப்பிட்டோம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு அவ்வளோதான் சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தெம்பாயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சுற்ற ஆரம்பித்தோம். நடு ரோடில் லிட்டலாக இறக்கி விட்டாங்க. நாங்களே தான் எல்லாமே தேடி தேடி போக வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா அவங்களே கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு நினச்சோம். கிடையாது, எங்களையே வந்து சுற்றி பார்க்க சொல்லிட்டாங்க. நீங்கள் சிம் வந்து நான் வந்து ரோமிங் போட்டேன், இன்டர்நேஷ்னல் ரோமிங் போட்டேன், 10 GB போட்டேன் ஜியோது. அது வந்து எனக்கு டியூவல் சிம் கிடையாது, அதனால நான் டியூசல்டாஃப் பண்ணிட்டு ஒரு 60 GB வாங்கிட்டு அந்த சிம்மை நான் போட்டேன். ஸோ மெயின் சிம் அந்த இன்டர்நேஷ்னல் ரோமிங் சிம்மை எடுத்து வச்சுட்டேன் வெளியே. இங்கே வந்து நான் டியூசல்டாஃப் பார்டரை க்ராஸ் பண்ண உடனே எனக்கு டியூசல்டாஃப் நெட்டு போயிடுச்சு. ஸோ வேஸ்ட், நீங்கள் ரோமிங் போட்டுட்டு வாங்க, ஒரு வேளை வந்தீங்கன்னா கண்ட்ரி மாறி போகும்போது நெட்டு போயிடும். அங்கே போயிட்டு நெட்டு ரோமிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரோமிங் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு 2-3 இடத்துக்கு போனோம். ஜார்டன்ஸ்னு ஒரு இடம், அப்புறமா ஆனியோட பிளேஸு, அப்புறம் ஒரு 2-3 இடத்துக்கு தான் போனோம். பட் இட் வாஸ் ரியலி லைக் நீங்கள் ஒரு குழந்தையா ஒரு இந்த மாதிரி ஒரு இஃப் யூ ஜஸ்ட் பிகம் அன் அடல்ட் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் 18 ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த டீனேஜில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மட்டும் தயவு செஞ்சு வாங்க, இல்லைனா அந்த பக்கமே போகாதீங்க. வி ஆல்வேஸ் திங்க் நெதர்லாண்ட்ஸாக வாவ் சூப்பராக இருக்கும், இடம் நீட்டாக இருக்கும், அப்படியே நம்ம இமேஜினேஷனே அப்படி தான் இருக்கும். ஆனால் கிடையவே கிடையாது. நெதர்லாண்ட்ஸ் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு, லிட்டரலாக அவ்வளோ குப்பையாக இருந்துச்சு. ஒரு ஊர் ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. நான் இந்தியாவில் கூட அவ்வளோ குப்பையாக வந்து பார்த்தது நான் இந்தியாவில் நான் சொல்ல மாட்டேன், நான் சேலம்லேயோ கோயம்புத்தூர்லேயோ எந்த இடத்துலையுமே அவ்வளோ குப்பையை பார்க்க முடியாது. அவ்வளோ குப்பையாக இருந்துச்சு லிட்டரலாக. அது இல்லாமல் எல்லாமே 18+ கண்டென்ட் தான் இருக்கும். லிட்டரலாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. எங்களுக்கு அப்படியே விட்டாங்க. நாங்கள் நிறைய பேர் பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஏகேலேருந்து போகிறீங்க அப்படின்னா பார்த்து போங்க. அதுவும் தனியாக வந்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். லிட்டரலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு அக்காலாம் பார்த்தோம், அவங்களாம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்துட்டு அவங்களாம் வந்து பேசுனாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனியாக வந்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா அங்கே ஒரு இந்தியன் அக்கா இருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் கூட ஃப்ரெண்டானாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் ஜெர்மனியில் வாழ்கிறாங்க. அவங்க ஐஏகேல தான் படிக்கவும் செய்கிறாங்க. பிகாஸ் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால் லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக அங்கே படிக்கிறாங்க. அவங்க வந்து தனியாக தான் போனாங்க, எல்லா இடத்துக்குமே தனியாக சுற்றுனாங்க. ஸோ ஷூஸ்லாக் ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னு. ரொம்ப போர் அடிக்கும் சீரியஸாக. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் மட்டும்தான் வந்து பேசிட்டு போகிறது, ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நாங்கள் உட்காரவே இல்லை. நான் வீடியோ காட்டுவேன், அந்த வீடியோவை மட்டும் பாருங்களேன், எல்லா இடமும் கட்டியிருப்பேன். யோர்ஸு கூட பார்க்க மாட்டீங்க இப்படியெல்லாம் இருக்குமான்ட்டு. ரொம்ப மோசம். இதில் என்ன திங்னா, இந்த எல்லா கண்ட்ரீஸுமே எல்ஜிபிடிக்யூக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல, அதெல்லாமே இட்ஸ் ரியலி ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஸோ எஸ், பை பாய். எங்களுக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி 2 ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஊரும் இப்படி போச்சுன்னா நான் அழுதுருவேன் சத்தியமாக. எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்ற நிலமையில இருக்கேன் நான். இப்போது தெரிஞ்சு ரீஃபண்ட் வந்துட்டா ஜாக்கிரதையாக இந்தியா போய் சேர்ந்தால் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஆனால் அவங்க நான் ரீஃபண்டபிள்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை போய் வாங்கிறதுக்கு கூட முடியாது. ஸோ எஸ், பாய்.